गुरुदेवा योगिरामा शूरत्कुमारा दयाबरा योगीराम शूरत्कुमार योगीराम शूरत्कुमार योगीरामा शूरत्कुमार योगीरामा शूरत्कुमार. நம்முடைய அந்தக்கரணம் இருக்கு இல்லையா, அந்தக்கரணம் அப்படின்னு சொன்னால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நாலும் தான் அந்தக்கரணம். நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய கருவி கரணங்கள் 10 இருக்குது. அது எதுன்னு சொன்னால் பஞ்ச இந்திரியங்கள் 5, மெய்வாய் கண்மூக்கு செவி அப்படிங்கிற பஞ்ச இந்திரியங்கள் 5. இந்த இந்திரியங்கள் பொறிகள். அந்த பொறிகளோடு இணைஞ்சி இருக்கக்கூடிய சூட்சுமமான ஒன்று எதுன்னு சொன்னால் புலன்கள். புலன் என்றால் கண் என்ன ஒளி, அது புலன். காது என்ன ஒலி, அது புலன். இது மாதிரி 5. அது மாதிரி இந்த கை கால்கள், இது மாதிரி கர்மேந்திரியங்கள் 5. இவைகள்லாம் வெளிப்படையாக தெரியும், ஸ்தூலமானது. ஆனால் சூட்சுமமான அந்தக்கரணம் 4. அதுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4. இந்த 4ல் மனத்தை பற்றி நீங்கள் நல்லா அறிவீங்க, நம்மெல்லாம் அறிவோம். ஒரு நிலை கொள்ளாது இல்லையா, ஓடிக்கிட்டே இருக்கும், சலன பாடம். இந்த அம்மா பாடினாங்க இல்லையா, அலைவாயுதே கண்ணா அப்படின்னு சொல்லி, அப்படி அலைபாஞ்சிட்டே இருக்கும் மனம். அது எந்த நேரத்திலையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்க முடியாமல் போகக்கூடிய தன்மை உடையது. இனி புத்தி இருக்குது பாருங்க, இந்த புத்தி நம்மை நல்லது தான் புத்தின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ரொம்ப தீயதையும் செய்யும். எந்த நேரத்திலையும் நம்ம என்ன தோசையை மாற்றி போடுறது மாதிரி நம்மளை முழுக்க என்ன செய்து விடும், அந்த புத்தி மாற்றி போட்டுரும். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எப்படி மாற்றி போடும்? இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம், குருநாதர் மீது நமக்கு ஒரு பக்தி, ஒரு 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 புத்தகத்தை படித்ததுனாலேயோ அல்லது ஒரு உபன்யாசத்தை கேட்டதுனாலேயோ அல்லது ஏதோ ஒரு சத்சங்கத்தில் கலந்ததுனாலேயோ அல்லது குரு பீடத்திற்கு குருகுலத்துக்கு வந்ததுனாலேயோ நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் என்ன ஏற்படும், ஒரு பக்தி ஏற்படும். சரிதானா? இந்த விதத்தில் ஏதேனும் ஒரு விதத்தில் தான் நமக்கு பகவான்கிட்ட தொடர்பு வரும். நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லியோ எப்படியோ அப்படி வரும் இல்லையா? அப்படி நம்ம அதில் சார்ந்து அந்த குரு பக்தியில் மேன்மேலும் ஓங்கி ஓங்கி வளர்ந்து குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை அப்படின்னு சொல்லி நம்ம அதை சார்ந்து போயிட்டு இருக்கோன்னு வைங்க, ஒரு நாள் இந்த புத்தி என்ன செய்யும், தோசையை புரட்டி போடும். எப்படி போடும்? என்னைக்கும் குருன்னு போய்கிட்டே இருக்கோம். என்ன குருநாதர், நமக்கு வாழ்க்கை பாதைங்கிறது பல சலனங்கள் உடையது. சரிதானா? 6 நதி ஓடுறது மாதிரி அது ஒரு நாள் வேகமாக ஓடும் பள்ளத்தில், ஒரு நாள் கொஞ்சம் ஏற்றமான இடத்துல மெதுவாக நின்று போகும், ஒரு நாள் பள்ளத்தில் சாடி போகும், சில நாள் ஒரு பெரிய குளத்துக்குள்ளே போய் சேர்ந்துடும். இது மாதிரி வாழ்க்கை பயணம் ஒரு நதியின் பயணம் போல. அப்படி இருக்கிற நேரம் இந்த புத்தி என்ன வேலை செய்யும், எதுக்கு போய் தினமும் அல்லது குருநாதரை நம்பினா நமக்கு என்ன, அது மாதிரி ஏதாவது ஒன்று அதை கிளறி விடும். நம்ம மாதிரி ஒருத்தர் தானே, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம புத்தி என்ன செய்துடும், வேலை செய்து நம்மளை புரட்டி போட்டுறோம். இப்போ நிறைய பேருக்கு நம்மளை புரட்டி தான் போடுவோம் இந்த புத்தி. இந்த புத்தி மட்டும் இல்லைன்னு வைங்க, மூடமதே எனக்கு புத்தியே இல்லாமல் போட்டோம். புத்தி வேண்டியதில்லை. புத்தி எங்கள் குருநாதர்கிட்ட என்ன, புத்தி வேண்டியதில்லை. எனக்கு இந்த புத்தி இல்லாமல் இருக்கட்டும், நான் மூடனாக இருக்கணும். மூடமதே. பக்தன் மூடனாக இருந்தால் தான் இருக்க பிடிக்க முடியும். ஏன்னா நமக்கு நீ ஒன்றும் இல்லை. அப்போ புத்தி இருந்தன்னா நீ பெரியவனாக்கும், நீ கௌரவம் உள்ளவனாக்கும், நீ படித்தவனாக்கும், நீ பணக்காரனாக்கும், அது சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ எப்படிப்பட்டவன், நீ போனால் எவ்வளவு மரியாதை உண்டு, நீ போய் இங்கே இந்த சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கலாமா, இதெல்லாம் என்ன, உனக்கு பெரிய முருகன் இருக்கார், நாயகர் இருக்கார், அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, பெரிய பெரிய கோயில்கள் இருக்குது இல்லையா, இதை விட எத்தனையோ பெரிய குறி சொல்லக்கூடிய இடம் இருக்குது, இந்த கணக்கு சொல்லக்கூடிய இடம் இருக்குது, அங்கெல்லாம் போனால் உடனே சொல்லிடுறாங்க.
இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை என்ன செய்கிறோம், நம்மை அது மயக்கி விடும். மயக்கையில் புத்தி நம்மை புரட்டி போட்டு விடும். உடனே நம்ம அதுக்கு அடிமை ஆயிரும். அவ்வளவு நாளும் இதுக்கு துணை யார் இருப்பா? மனம். இதற்கு துணை மனம் செய்யும். அதுக்கு பெரிய ஆயுதப்படை தாங்கி அந்த ரெண்டுக்கும் உதவி செய்கிறது காரணிப்பா ஆணவம். அவன் பெரிய போர் வீரன் மாதிரி, நீ சொன்னது தான் சரி, புத்தி நீ சொன்னது தான் சரி, நம்மளும் இவ்வளோ நாளும் தெரியாமல் போயிட்டோம், என்ன பலனை கண்டோம், அப்படி இப்படி எதையாவது சொல்லி அந்த அந்த புத்தி சொல்லிகிட்டு இருக்கும். அப்போ நீ சொன்னது சரி, நீ சொன்னது சரி என்று சொல்லக்கூடியது ஆணவம். மனத்தையும் அப்படி ஊக்குவிக்கும். இந்த ஆணவம் அது மாதிரி கூட இருக்கிறோம். இதையெல்லாம் அப்பாவி போல இந்த சித்தம் என்ன செய்யும், சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். அது ரிக்கார்டர் தான். ரிக்கார்டர்னா அது என்னது, பதிவு செய்கிற ஒரு இடம்தான். அது பதிவு செய்துக்கிட்டே இருக்கும். பதிவு செய்துட்டு இருந்தாலும் அதையெல்லாம் கவனிங்க. இப்போ நம்ம பேசுகிறத யாரோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பயமும் இல்லை. நமக்கு ஒரு வேறு விதமான இது விபரீதம் வருமானு சொல்லக்கூடிய சிந்தனையும் இல்லை. அதனால் அந்த ரெக்கார்டு பண்ணுறதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆனால் அந்த பதிவு துறை செய்யக்கூடிய நாளில் என்ன செய்கிறோம், அந்த பதிவை வெளிப்படுத்தும். அப்போ ஐயோ தவறி போனோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் இன்றைய தினம் பாராயண நிகழ்ச்சியில் நமக்கு என்னது, நாம் பகவானிடம் பூரணமாக சரணாகதி அடைந்து புத்திக்கோ மனதுக்கோ அகங்காரத்திற்கோ கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம, என்ன பச்சை குழந்தை போல, குழந்தைக்கு என்ன இது ஒன்றும் இல்லைல்ல, அது மாதிரி பூனைக்குட்டின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தாய்ப்பூனை எங்கே போட்டோ அந்த இடத்துல இருக்கும். அது மாதிரி நாமும் பூரணமாக பகவானிடம் சரணாகதி அடையணும். அப்போது நான் என்கிற அகங்காரம் ஒழிந்தாதான் சரணாகதி அடைய முடியும். எது நடந்ததோ அது பகவான் இச்சையால் நடந்தது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் இங்கே ஒன்றும் இருக்கக்கூடாது இல்லை, நான் என்கிற ஒரு ஒரு போர்வை இருக்கக்கூடாது இல்லை, அல்லது ஒரு 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 தெரியாத ஒரு மயக்கம் இருக்கக்கூடாது இல்லையா. அப்படி இந்த நான் என்கிற அகங்காரம் அழிந்தால் நமக்கு பூரணமாக பகவானிடம் சரணாகதி அடைய முடியும். சரணாகதி சரணாகதி அப்படின்னு சொல்லிக்கிடலாம். ஆனால் எது நடந்தாலும் பகவானுடைய இச்சை. எது அவர் தருகிறாரோ அது நமக்கு பிரசாதம். நமக்கு அவர் எது தந்தாலும் பிரசாதம். அந்த பிரசாதம் எதுக்காக இருக்கும், நம்முடைய எல்லா நன்மைக்காகத்தான் இருக்கும். அந்த சமயம் அந்த நேரத்தில் நமக்கு அது ஒரு தீங்கு இழைச்சது போலையோ, அல்லது நமக்கு இழப்பு ஏற்பட்டது போலையோ, அல்லது ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்தது போலே இருக்கலாம் அந்த நேரம். ஆனால் அது நமக்கு உண்மையிலேயே பகவான் எது நமக்கு தேவையோ அதைத்தான் தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பூரணமாக அவர் எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு முழுக்க முழுக்க எது நடந்ததோ அது நன்றாய் நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது. ஏனென்றால் முழுமையாக நம்மில் ஒன்றும் இல்லை, நம்மில் ஒன்றும் இல்லை, நம்மில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த மனோபாவம் நமக்கு ரொம்ப தெளிவாக ஆகிவிட்டதென்றால் உண்மை அதுதான், நம்மில் ஒன்றும் இல்லை தான். ஆனால் மயக்கத்தினால் நம்மிடம் ஏதோ இருக்கிறது என்று சொல்லி நாம் அகங்காரப்பட்டு கொள்கிறோம். உண்மையில் நம்மில் ஒன்றும் இல்லை. என்ன நாம் என்று சொல்வது, பிறக்கு முன்பு நம்மை பற்றி தெரியவில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது நம்மை பற்றி தெரியவில்லை இல்லையா. எத்தனையோ பார்க்குறோம் இல்லையா, நேற்று இருந்தார் இன்று இல்லை இல்லையா, அப்படித்தானே பார்க்குறோம். அவங்களுக்கு அதுக்கும் பிறகு என்ன ஞாபகம் இருக்கிறது, எப்படி இருக்கிறது, ஒன்றும் இல்லை இல்லையா. யார் அழுதாங்க, யார் சிரித்தாங்க, என்ன நடந்தது, ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்பும் இல்லை, பிறக்கிறதுக்கு முந்தி உள்ள விஷயம் தெரியுதா நமக்கு, ஒன்றும் இல்லை. இடைநடுவில் நமக்கு இந்த புத்தி இது மாதிரி உள்ள இந்த இந்த 96 தத்துவங்களை வைத்துக்கொண்டு நான் ஒரு தனி வியக்தி என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், பெருமைப்பட்டு கொள்கிறோம். ஒன்றும் இல்லை, பார்த்தால் ஒன்றும் இல்லை. அவர் ஆட்டுவிக்கிறார், நாம் ஆடுகிறோம் இல்லையா. அவர் கூட்டுவிக்கிறார், நாம் கூடுகிறோம். அவர் உண்விக்கிறார், நாம் உண்கின்றோம். என்ன சாப்பாடு விட்ட அங்கே உள்ளே இறங்கணும்னு சொன்னாலும் அவருடைய என்ன இருக்கணும், சாநித்தியம் இருக்கணும். ஜீரணிக்கணும்னு அப்படி இருக்கணும், ரத்தம் ஓடணும்னு அப்படி இருக்குது, மூச்சு விடணும்னு அப்படி இருக்குது, கண் பார்க்கணும்னு அப்படி இருக்குது. அப்போ எல்லாமே அவருடைய சாநித்தியத்தில் நடக்குது. ஆனால் நாம் என்று சொல்லுகின்ற ஒன்றை நாம் புதுசாக ஏற்படுத்தி கொள்கிறோம். அது இல்லாமல் போய்விட்டதென்றால் எல்லாம் ஒன்று தான். என்ன எல்லாம் ஒன்று தான், எல்லாம் சரியாகத்தான் இருக்கும், எல்லாம்
எல்லாம் நேர்த்தியாகத்தான் இருக்கும். என்றால் அவருடைய ஆட்சி, அவருடைய செயல். என் செயலால் ஆவது ஒன்றில்லை, இனி தெய்வமே எல்லாம் உன் செயல் உன் செயல் என்று உணரப் பெற்றேன் இல்லையா, சொல்கிறாங்க இல்லையா. அப்படி பகவானுடைய செயலுங்கிறத நம்ம உணர்ந்து பகவான் சத்குருநாதராக நமக்கு வந்திருக்கிறார் இல்லையா. அவருடைய திருநாமத்தை ஜெபித்து அவரிடம் பூரணமாக சரணாகதி அடைந்து அவரையே தஞ்சம் என கொண்டு கதி வேறு எனக்கு இல்லை, நீயே கதி என்று சரணடைய வேண்டும். நமக்கு அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் என்ன இல்லை, ஆலய வழிபாடு இல்லை. அங்கு போனால் சிறப்பா, இங்கு போனால் சிறப்பா, அங்கே ஓடிடுவோமா அங்கே ஓடிடுவோமா, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடி ஓடி என்ன நமக்கு ஒன்றும் பலன் இல்லாமல் இருக்கிறது. அப்படி ஓடாமல் உறுதியாக பிடித்து நிதர்சனமாக நம்பி நம்மை பூரணமாக அவரிடம் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா நலங்களையும் அவரே பார்த்து கொள்வார். நமக்கு என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது, நமக்கு என்று சொல்வதற்கே ஒன்றும் இல்லை. அவரே எல்லாம் செய்கிறார். அதன் பிறகு நமக்கு என்று சொல்வதிலே ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படியே நினைந்து கொண்டால் அது எல்லாம் என்னென்ன சிறப்புகள் நமக்கு வேண்டுமோ அத்தனையும் பகவான் பார்த்து கொள்வார் இல்லையா. ஒரு 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 சரணாகதி அடைந்த ஒருவரை காப்பாற்றுவது அவருடைய பொறுப்பாகி விடுகிறது. அவர் முழுமையாக அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். கீதையிலே பகவான் அதைத்தான் சொல்கிறார். அதைத்தான் குருநாதரும் நமக்கு விளக்குறார். குருநாதர் தானே கீதை தந்திருக்கிறார் நமக்கு இல்லையா. அவன் ஒருவன் எல்லா காரியங்களையும் என்னிடத்தில் விடுத்து என் ஒருவனையே பூரணமாக சரணாகதி அடைகிறானோ அவனுடைய எல்லா க்ஷேமங்களையும் எல்லா காரியங்களையும் நானே பார்த்து கொள்கிறேன். இதெல்லையே அவருடைய காரியங்கள். அவனை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால் சரணாகதியாக நாம் அடைந்தால் போதும், அவருடைய திருநாமத்தை ஜெபித்து அவரை நம்பி வாழ்ந்தால் போதும், எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும். योगी राम सूरत कुमार जय गुरु राय।